இங்க இவ்வளவு கஷ்டத்துல இவ்வளவு குடிசை வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. 40-50 வருஷமா இப்படியே தான் இருக்கிறீங்க. இது வரைக்கும் ஒரு லோன் வசதி ஏற்படுத்தி கொடுக்க முடியல. ஏன்னா பட்டா கிடையாது. சும்மா ஒரு நாள் 2 நாள் மழை பெஞ்சாலே சமைக்க முடியல. ஏன்னா யாராவது வந்து உதவி செய்வாங்களான்ற நிலைமை தான் நமக்கு. ஆனா நமக்கு அது விருப்பம் இல்லை. நம்ம அந்த மாதிரி நிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அங்கே உள்ள ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரா அவங்க தான் 2 வருஷம் இருந்தாங்க. அவங்க நினைச்சிருந்தா கிட்டத்தட்ட 165 கோடி, நீங்க சொன்னீங்கல்ல அரசாங்கம் எதுவும் செய்யலன்னு, அதுக்காக தான் விளக்கமா சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சியில 165 கோடி ஆதி திராவிடர் ஃபண்டுன்னு கொடுத்தாங்க. யாருக்கிட்ட கொடுத்தாங்க? அப்போதைக்கு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரா இருந்த திருமதி சந்திர பிரியங்கா மேடத்திட்ட கொடுத்தாங்க. சரி, திரும்ப அவங்க வந்து அந்த 165 கோடி ஃபண்டை எடுத்து இந்த அண்ணன் சொன்னாங்க பேசும்பொழுது 5 கோடி ரூபா இருந்தா போதும் மணல் மேடை வந்து தங்கமா ஜொலிக்க வைக்கலான்னு. அதை பண்ணவே இல்லை. அது அப்படியே என் தொகுதி நல்லா இருக்குன்னு சொல்லி திரும்ப அவங்க வந்து அனுப்பிட்டாங்க பணத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் தப்பா இல்ல மாநில அரசு தப்பா, எம்எல்ஏ தப்பா? நான் இன்னைக்கு உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறேன், சவால் விடுறேன். செய்ய முடியுமா முடியாதாலும் இல்ல, நிச்சயமா செய்ய முடியும். நான் 2026 தேர்தலில் ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் குடிசை இல்லாத நெடுங்காடு தொகுதியா நான் மாத்தி காட்டுறேன். நிச்சயமா மாத்தி காட்டுறேன். இது செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடாது, நிச்சயமா செய்ய முடியும். ஏன்னா நமக்கு வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளவு அவங்க ஃபண்ட் கொடுக்குறாங்க.